பார்த்தீங்களா? ஒன்று முடிச்சா இன்னொன்று, ஒன்று வந்து சபைக்குள்ளே, சபைக்கு வெளியே. தமிழ் புரியுதா எல்லாருக்கும்? 8ஆம் வசனம் அமிலேக்கேர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலோடு முதல்ல உள்ள பிரச்சனை, ரெண்டாவது வெளியே பிரச்சனை தான் ஊழியமே. அதெல்லாம் ஐயா, ஒரு ஊழியனுக்கு பலமுறை தாக்குதல், உள்ளேயும் தாக்குதல், வெளியேயும் தாக்குதல். இப்படி சொன்னாலும் புரியும். ஒன்று சபைக்குள்ளே தாக்குதல் இருக்கும், இல்லை வெளியே தாக்குதல் இருக்கும். சில பேருக்கு வெளியே ஆசிரமாக இருப்பாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே பயங்கர தாக்குதல் இருக்கும். புரியவே இல்லை. ஊழியத்தை ரொம்ப பிரபலமாக இருப்பாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே மனைவி மதிக்காது, பிள்ளைகள் மதிக்காது, யாரும் மதிக்க மாட்டாங்க. அது ஒரு யுத்தம். அதனால் திரும்ப சொல்கிறேன், மோசேக்கு உள்ளேயும் யுத்தம், வெளியும் யுத்தம். இதான் வாழ்க்கை. நான் சொல்ல வந்த கருத்து அது அல்ல. யுத்தம் பண்ணினார்கள். நல்லா கவனிக்கணும். யுத்தம் இது யாருக்கு தெரியுமா? அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தாயின் கருவிலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், 40 ஆண்டுகள் சகலவற்றிலும் தேறினவன். வேதம் சொல்லுகிறது, அவன் சகலவற்றிலும் தேறினா இருந்தான். ஏ மாஸ்டர் இன் எவ்ரிதிங். நல்லா கவனிக்கணையா. அதாவது பழைய ஏற்பாட்டில் மிகப்பெரிய படித்தவர் மோசே, புதிய ஏற்பாட்டில் ஒரு பவுல். நல்லா கவனிக்கணும். படித்தவருக்கு இந்த பிரச்சனைன்னா சகல கலைகளையும் தெரியினவன். நல்லா கவனிக்கணும். இஸ் த மாஸ்டர் ஆஃப் எவ்ரிதிங். எல்லாம் தெரிந்தவருக்கே இந்த பாடுன்னா ஒன்றும் தெரியும் நமக்கு. திரும்ப சொல்லுகிறேன், அரண்மனையிலே வளர்ந்தவன், தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து, இஸ் சாய்ஸ், கட்டாயம் இல்லை. இ கேன் பி தேர். ஆனால் அங்கே இருந்தால் நல்லது என்று தெரிந்து அங்கே இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு என்னது? யுத்தம். நான் சொல்ல வந்த கருத்து அப்படி இல்லை. ரைட், திரும்ப சொல்லுங்க. அந்த வசனம் படித்து பார்த்தீங்களா? 17ஆம் வசனம். அவருக்கு இந்த போட்டுமா? சரி, 17ஆம் அதிகாரம். யுத்தம் பண்ணினார்கள். எல்லாம் சொல்லுங்க. முதல்ல சபையாரோட யுத்தம், இன்னைக்கு சத்துருவோட யுத்தம். இதான் ஊழியமே. ஊழியம் என்பது ஒரு பாக்ஸிங் மாதிரி. நீங்கள் சண்டே ஸ்கூலாக இருக்கலாம், யூத் மீட்டிங்காக இருக்கலாம், நினைப்பதெல்லாம் நடப்பது இல்லை. ஊழியனாலே என்னதான்? சத்தமாக யார் பேச்சு கேட்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறதே பையன் கேட்க மாட்டான், சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்கிறதே பிள்ளைகள் கேட்காது. இதுதான் ஊழியம். ஆனாலும் அதில் கர்த்தரை முன்னிலைப்படுத்துகிறார். அந்த வார்த்தை படிக்கிறீங்க. 17:5